சாத்தியப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. நான் அவரோட உணர்வு வந்து மதிக்கத்தக்கதான. இப்போ 4 நூற்றாண்டாக இருக்கார். அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மாவும் ரொம்ப இதாக இருக்காங்க. இப்போ யாரும் இல்லாத சூழ்நிலையில் அங்கே அந்த சிறையில் இருந்தாலும் அந்த நாட்டில் இருந்தால் அம்மா அப்பா வந்து அங்கே உறவினர்கள் அம்மா அவங்கள வந்து பார்ப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. இங்கே வர முடியல, அங்கேனா வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறாரு. நம்ம குற்றமற்ற நம்ம பிள்ளைகள் விடுதலைக்கே இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். சட்ட வழியிலையும் சரி, அரசியல் வழியிலையும் சரி. இந்த நாடு எப்படி அந்த நாட்டுக்கு அனுப்பும், அப்படி சாத்தியப்படுத்த முடியுமான்னு தெரியல. ஆனால் அவர் மன உணர்வை நம்ம மதிக்கணும். இங்கே காளை மட்டும்தான் வதப்படுதானே அந்த நாட்டில் ஒட்டகம் பந்தயம் நடக்குது. ஒட்டகத்தின் முதுகு மேலே பீரங்கி வச்சு சுடுறது நடக்குது. குதிரை மேலே முதுகு மேலே பீரங்கி வச்சு சுடுறது நடக்குது. கேரளாவில் யானை பந்தயம் நடக்குது. ஹைதராபாத்தில் குதிரை பந்தயம் நடக்குது. ராஜஸ்தானில் ஒட்டக பந்தயம் நடக்குது. இதெல்லாம் எதுவும் சிரிச்சுக்கிட்டு ஓடுறதில்லை. அதையெல்லாம் வதைய அவங்களுக்கு தெரியறதில்லை.